அனைவருக்கும் சற்று முன்னிலான தகவல். தமிழக அரசு வேலைவாய்ப்பு தேர்வு கிடையாது, பணியிடங்கள் தகுதி என்ன அப்படிதான் கூடுதலாக பார்க்க போகிறோம். நம்மளோட சேனலுக்கு தான் வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி ஆல் டிக் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு மோட்டார் வாகன பராமரிப்பு துறையில் டிப்ளமோ மற்றும் இன்ஜினியரிங் படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற கூடுதல் தகவலை உடனுக்குடன் நம்ம சேனல் அப்டேட் பண்ண போகிறோம். ஏதாவது எப்படின்னா வேலைவாய்ப்பு பற்றி தான் நம்ம சேனல் அப்பப்போ அப்டேட் பண்ணப்படும். ஸோ என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தமிழக அரசு மோட்டார் வாகனம் பராமரிப்பு துறையில் பொறியியல் மற்றும் டிப்ளமோ படித்தவர்களுக்கான வேலைவாய்ப்பு அறிவு வெளியிடப்படுகிறது. தகுதியும் விருப்பம் உள்ளவருக்கு இது அருமையான வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழக அரசின் கீழ் இயங்கும் தமிழ்நாடு அரசு மோட்டார் வாகன பராமரிப்பு துறையில் பட்டதாரி மற்றும் டிப்ளமோ பயிற்சி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது சொல்லியிருக்காங்க. இதுக்கு காலி பணியிடங்கள் மொத்தம் எவ்வளோன்னு சொல்லிட்டு பின்னாடி சொல்கிறாங்க. இந்த பணியிடங்களுக்கு பொறியியல் மற்றும் டிப்ளமோ படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதுக்கான முக்கியமான ஒரு கடைசியான தேதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 2025 அக்டோபர், அதாவது 10ஆம் மாதம் 16ஆம் தேதி தான் கடைசி தேதின்னு சொல்லியிருக்காங்க. பொறியியல் பட்டதாரி பயிற்சி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுக்கான காலி பணியிடங்கள் பின்னாடி சொல்கிறேன். கல்வி தகுதி டிகிரி, அதாவது டிகிரி இன் இன்ஜினியரிங் ஆர் டெக்னாலஜி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படித்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஊக்கத்தொகை தான் 9,000 சொல்லியிருக்காங்க. பட்டய பயிற்சி, அதாவது டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸ் சொல்லியிருக்காங்க. இதுக்கான காலி பணிகள் பின்னாடி சொல்கிறேன். ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 6 மணி வரைக்கும் சொல்கிறாங்க. கல்வி தகுதி டிப்ளமோ இன்ஜினியரிங் ஆர் டெக்னீஷியல், அதாவது டெக்னாலஜி அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் இந்த பிரிவில் படித்திருக்குன்னு சொல்கிறாங்க. இதுக்கான வயது தகுதி பார்த்தீங்கன்னா, அப்ரெண்டிஸ் பயிற்சி இடங்களுக்கான வழிகாட்டுதலின்படி வயது வரம்பு பின்பற்றப்படும் சொல்லியிருக்காங்க. இது எப்படி தேர்வு செய்யப்படுறாங்க சொல்கிறேங்க பார்த்தீங்கன்னா, டிகிரி டிப்ளமோ அல்லது பொறியியல் படிப்புகளில் பெற்ற மதிப்பெண் அடிப்படையில் தான் தகுதியானவர்கள் அதாவது எடுக்க போகிற சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாம் கிடையாது. இதுக்கு பார்த்தா குறிப்பாக 2021, 22, 23, 24, 25 ஆகிய ஆண்டுகளில் டிப்ளமோ அல்லது இன்ஜினியரிங் முடித்தவர்கள் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் என்று ஒரு கூடுதல் தகவலை சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி சார் விண்ணப்பிக்கிறது அப்படிங்கன்னா, உங்களுக்கு லிங்க் பயோவில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க ஒரு இணையதளத்தை கொடுக்குறேன், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதன் பின்னர் தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கிள்ஸ், அதாவது மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்பதை டைப் செய்து கிடைக்கும் இணைப்பில் இணைக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்க கடைசி தேதி முன்னாடி சொன்ன மாதிரி தான் அக்டோபர் 16ஆம் தேதி. உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி.